என்று வேதத்திலே அங்கே நாம் படிக்கிறோம். அவர் எப்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுகிறார்? இதோ எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் இதோ கர்த்தருக்குள் நம்ம மைண்ட் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருக்கணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது அந்த தேவ வசனமானது நம்மை போதிக்க ஆரம்பிக்கும். வேதத்தில் படிக்கிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணழைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் தேவனுடைய வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது வேத வசனம் உங்களை இடர்வெளி பாதையிலிருந்தும், நெருக்கத்திலிருந்தும், ஆபத்திலிருந்தும், உபத்திரத்திலிருந்தும், சத்துருடைய வஞ்சக கண்ணியிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும், விடுவிக்கும். அது மட்டும் நான் இந்த உலகத்தை எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியிலே நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அமிதமாய் காணப்படுற நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜீவனுள்ள ஜீவ வசனமாகிய அந்த சுடராய் இருக்கிற, வெளிச்சமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம், வாசிப்போம். நான் வீணாக ஓடினது, நான் இதுவரை ஓடின ஓட்டம் வீணாக ஓடினது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளிருந்து வேதனைப்பட்டால், பலவிதமான கட்டுகளும் உபத்திரத்திலும் காணப்பட்டால், நான் இதுவரை ஓடின ஓட்டம் வீணாக அல்ல. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பலவிதமான கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம். சிறைவாசம் போன்ற பல வியாதியும் நெருக்கமும் வாழ்க்கை நெருக்கப்பட்டிருக்கலாம். பலவிதமான உபத்திரங்களும் கணக்கிலும் பிரச்சனைகள் வாழ்க்கை நெருக்கியிருக்கலாம். அநேக பேருடைய இதோ பலவித அவதூறான வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இல்லாத பொல்லாத பலவிதமான அவச்சொல்கள், இதோ பலவிதமான பழிவாங்குதலான வார்த்தைகள், செயல்கள் உனக்கு எதிராக எழுந்திருக்கிறார். நீ பதற வேண்டிய தேவையில்லை. நீ இதுவரை ஓடின ஓட்டம் வீணா இல்லை. நீ உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாய் என்றா, உண்மையான கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நடப்பாய் என்றா, கர்த்தருடைய வசனம் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்படுத்துவதை வாசிப்போம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசி, தேவனுடைய வசனத்தை நம்முடைய ஜீவியத்திலே அனுபவமாக்கி அதை பிடித்துக்கொண்டு ஓடும்போது பூமியிலே நாம் எப்படி இருப்போம்? பிரகாசிக்கிறதால் வச்சிருக்கங்களை போல மாறுவோம். இதோ சுடர்விடுகிறதால் ஒளியை போல மாறுவோம். அப்படியானால் தேவனுடைய வசனங்கள் வரும்போது நம்ம இருதயத்தில் பாதங்களும் வேதனைகளும் மாறி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கடந்து வரும், ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்மளுக்கு கடந்து வரும். அதுதான் தேவனுடைய வசனம் முதன்மையான இடம் கொடுப்போம். காலை எழுந்தோடனே அன்றைக்கு பலவிதமான பாருங்கள், ஐயோ என் அடுத்தபடியா இதோ இவ்வளவு நேரம் ஆகிட்டு, என் கை காசு இல்ல வேறு இன்னொரு விதமான பிரச்சனை, நல்ல விதமா எனக்கு எதிராக எழுப்புகிறார்கள். பதறாத, உடனே கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணு, கர்த்தருடைய வசனத்தை படித்து பார், அவருடைய பாதத்தில் அமர்ந்திரு, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு பேசும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன்னை எச்சரிக்கும், உன்னை ஆற்றும், உன்னை தேற்றும். ஆமென். உன்னுடைய வேதனையை உனக்கு விடுதலையை ஜெயமாக கொண்டு வரும். ஆகிய வேத வசனத்தை நாம் எப்போதுமே இடம் கொடுப்போம். அங்கே சொல்லப்படும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரும் இதயத்தின் வேண்டுதல் வரைக்கும் நிறைவேற்றுவார், உனக்கு அருள் செய்வார். அவர் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தரை மகிழ்ச்சியாக்க வேண்டும். கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் என்ன செய்யணும்? வேத வசனம் முதன்மையான இடம் கொடுக்கணும். வேத வசனம் நன்றா படித்ததை ஆராய்ச்சி பண்ணணும், அதை தியானம் பண்ணணும், அது திரும்ப திரும்ப அதை சுவைத்து எடுக்கணும், அதை மென்று எடுக்கணும், அது திரும்ப திரும்ப அதை தியானித்து இது அதனுடைய சாரத்தை நாம் குடிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மரம் மேன்மையான நல்ல அருமையான கனி கொடுக்கணும் என்றால் அதனுடைய வேர்கள் இதோ தண்ணீர் உள்ளதான நீரூற்றை தேடி அந்த வேர்கள் கடந்து போய் அந்த நீரூற்றை அப்படியே கொண்டு வந்து அருமையான அந்த மரத்துக்கு அதை கொடுத்து அருமையான மரம் நல்ல கனிகளை கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தின் அனுபவம், விசுவாசத்தின் வேர்கள் ஆழமான தேவனுடைய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவிக்குள்ளே கடந்து போக வேண்டும். தண்ணீராகிய என்னுடைய வசனத்துக்கு கடந்து போக வேண்டும். அவ்விதமாக கடந்து போகும்போது நம்முடைய ஜீவியத்திலே தேவன் விரும்புகிற நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும். நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். அவராலே சொல்லுவோம், அவ்விதமாக செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான பகுதியாக கடந்து வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலோ உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலோ உனக்கு இஷ்டமானதை
மாதிரி செய்யாமலோ சொந்த பேச்சை பேசாமல் இருந்து சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இரண்டு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்க முடியாது, உண்மைதான். ஆனாலும் நம்முடைய வீடுகளில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்முடைய வீடுகளில் அந்த ஆராதனை காரியத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். பிள்ளைகளோடு புருஷனோடு நாம் குறிக்கப்பட்ட அந்த இடத்துல இந்த ஜெபத்துக்கு ஆயத்தமாகி அந்த குறிக்கப்பட்ட அளவு பாடல் பாடி வேதத்தை வாசித்து அதை தியானித்து இதோ கர்த்தருடைய சொந்த நாம் தேவ ஆலயத்திற்கு எப்படி நாம் ஆராதிப்போமோ அதே கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. சாட்சி சொல்ல வேண்டும், காணிக்கை அர்ப்பணிக்க கர்த்தருக்கென்று. அது மட்டுமல்ல, சங்கீதத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். ஒருவர் எழுதி தேவனுடைய வார்த்தை செய்தியை நாம் கொடுக்கலாம். அவ்விதமான காரியங்களுடைய குடும்ப தலைவி செய்யலாம், குடும்ப தலைவி செய்யலாம், பிள்ளைகள் செய்யலாம். அவ்விதமான செயல்படும் போது நம்ம வீட்டில் அந்த ஆராதனை மத்தியிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். என் மீது ஒரு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமோ எத்தனை நன்மையான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சகோதரராக ஒன்று சேர்ந்து நாம் ஒருமனப்பட்டு ஒருவர் அங்கே ஒருவர் இங்கே அவ்விதமாக இருக்கல்ல, ஒரே இடத்துல கூடி நாம் எப்படி தேவ ஆலயத்தில் ஆராதிப்போமோ அதே ஒன்றுமாக நல்லதா உழைத்து ட்ரெஸ் பண்ணி நல்லதா சந்தோஷமா உற்சாகமா ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி கர்த்தர் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் போது தேவனுடைய மத்தியில் கடந்து வந்து நம்ம நிச்சயமா ஆசீர்வதிக்க முடியும் அல்லவா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், காரணமான மகிழ்ச்சியை கழிவுற வேண்டும் என்றால், அந்த ஏசாயா 58:13 என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்தமான ஓய்வு நாளில் பரிசுத்தமா ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா! நீ அந்த மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். ஏதோ ஆனந்த அல்ல, அது துயரத்தோடு துக்கத்தோடு அல்ல. பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை அது பலி செலுத்துவதற்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். இப்போது புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு நமக்காக சர்வாங்க தகனபலியாக தன்னை அர்ப்பணித்து விட்டார், தன்னை தியாகபலியாக ஒப்புக் கொடுத்து விட்டார். இனி நாம் நம்முடைய ஆவிய ஆத்ம சரீரத்தை ரோமர் 12:1 இதோ நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமான ஆராதனை என்ன? ஆவியோடு உண்மையோடு ஒரு மனதோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கிறதா தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா! அல்லேலூயா! அமிதமான ஆராதனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறோமா? 2 பேர் போதும். 4 பேர் இருக்கிறோமா? அவ்வளவு பேர் போதும். வீட்டுல இருக்கிற நம்ம வீட்டுல அமர்ந்து இருந்து அமிதமாக ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க கற்றுக்கொண்டுவோம். அமிதமான தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவ பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். சங்கீதம் 102 என்ன சொல்கிறது? வாசிக்க கேளுங்க. சங்கீதம் 2 மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் வர வேண்டும். அவ்விதமா மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கும் போது பரலோகத்தின் புதிய மகிழ்ச்சி நம்மை நிரப்புகிறார். அந்த கர்த்தருக்குள்ளதான மகிழ்ச்சியின் மகத்துவம் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏனோ தான் என்று தூங்கி மயங்கிக் கொண்டல்ல, சோர்ந்து கலந்து கொண்டல்ல, உலக மனுஷனுக்குள்ள ஏனோ தான் என்றல்ல, கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு கைகூர்ந்து மகிழ வேண்டும். எவ்விதமான கைகூர்ந்து மகிழணும். ஆகுத்தின் புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். ஆகுத்தின் புத்தகம் அதனுடைய 17-18 வசனத்திலே எப்பொழுது நாம் கைகூற வேண்டும், எப்படி கைகூற வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். ஆகு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், ஆமா இப்ப நமக்கு லாக்டவுன்ல தொழில் செய்ய முடியல, வருமானம் இல்ல, என்ன சூழ்நிலை வரட்டும், ஆனா ஞாயிற்றுல ஆராதனையை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா! அல்லேலூயா! ஞாயிற்றுல ஆராதனையா அதுக்கு
ஒரு 2 மணிக்கு ஒரு நேரம் கர்த்தரை பார்த்து அமர்ந்து நம்ம குடும்பமா சேர்ந்து கர்த்தரை மகிழ்ந்து நம்ம களி கூறணும். என்ன சூழ்நிலை வந்திருக்கிறதோ, எந்த நஷ்டம் வந்திருக்கிறதோ, எந்த பிரச்சனை வந்திருக்கிறதோ, அது ஒன்று நாம் பார்க்க கூடாது. என்ன செய்ய வேண்டுமா? தொடர்ந்து வாசிப்போம். போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடையணும். எப்படி? இதோ கர்த்தருக்குள்ள நம்ம இருந்தாதான் மகிழ்ச்சி அடைய முடியும். கர்த்தருக்குள் இருக்கிறவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியை சரியான பிரார்த்தனை வாழ்க்கை அனுபவிக்க முடியாததான் நாம் காணப்படுகிறோம். அவ்விதமாக அல்ல. தாவீது சொல்லுகிறார், இதோ கர்த்தரே ஸ்தோத்திரம். 122 சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்னபோது எனக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்தது. வாசிங்கள் சங்கீதம் 122:1. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். பாருங்க, தாவீதுடைய உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். ஐயோ, சவுலை கண்டும் பெலிஸ்தியர்களை கண்டும் சத்துருக்களை கண்டும் காடு வீடாக அங்கிங்கும் அலைந்து கொண்டிருந்த தாவீது இதோ பலவிதமான வேதனைக்குள்ள சிக்கப்பட்டு துயரத்தோடு துக்கத்தோடு, ஐயோ எனக்கு ஒரு ஆராதனை இல்லையே, ஐயோ நான் கர்த்தரை சரியான பிரகாரம் என் தேவனை ஆராதித்து கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட முடியவில்லையே, கர்த்தருடைய ஆலயத்திலே நான் வந்திருந்து அவருடைய முகத்தை தரிசிக்க முடியவில்லையே, அவருடைய பிரமாணங்களை நான் வாசிக்கவோ தியானிக்கவோ என்னால் முடியவில்லையே என்று துயரத்தோடு துக்கத்தோடு இருக்கக்கூடிய தாவீதிடத்திலே சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் போவோம் வாருங்கள் என்று. அவ்விதமா சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன், நான் சந்தோஷமா இருந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆராதனை நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய ஆராதனை நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய ஆராதனை நாம் மகிழ்ந்து கழிவுறக்கூடிய ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனம் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். சாலமோனிடத்திலே தேவ மனிதனாகிய தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 நாளாம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதியை தேவ மனிதனாகிய தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 நாளாகமம் 28:9. பிரைஸ் தி லார்ட். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமான மனமகிழ்ச்சியான இருதயத்தோடும் அவரை தேடி அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் பாருங்க. சாலமோனுக்கு தேவ மனிதனாகிய தகப்பனாகிய தாவீது சொல்லிக் கொடுக்கிறார். இதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாவீதை பாருங்க, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக வரும்போது ஆடி பாடி கர்த்தருடைய ஆவியில் நிறைந்து தேவனை ஆர்ப்பரித்து ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்வோம் என்று கர்த்தரை ஆராதிக்கிறார். இந்த அருமையான பகல் பிள்ளையில என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடம். கர்த்தருடைய பெட்டி என்பது அங்கே அதிலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அது ஆளுடைய குறித்த கோல் இருக்கிறது, மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. அது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய சமூகத்தை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என் நாமத்தை 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே ஒருவருமாய் இருக்கிறோ அவர்கள் நான் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பெரியவராக எழுந்தருளி இருக்கிறார். அவர் பற்றி நாமும் எழுந்தருளி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எழுச்சியாய் அவரை ஆராதிக்க வேண்டும். வாய் விட்டு வாய் திறந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். எதனால் நிரப்புவா? அவருடைய அபிஷேகத்தால் நிரப்புவா, அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவா, மகிழ்ச்சினால் நிரப்புவா, கிருபையினால் நிரப்புவா, தரங்களால் நிரப்புவா, வல்லமையினால் நிரப்புவா, கிருபையினால் நிரப்புவா, தரிசனத்தால் நிரப்புவா, பலவக புதிய ஆசீர்வாத வரங்களால் நிரப்புவா. அல்லேலூயா. நாம் அமிதமாக கர்த்தரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அமிதமாக ஆராதிப்போம் என்றால் தேவன் நிச்சயம் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வருவோம். ஒரு பெரிய சந்தோஷங்களை ஆளுகை பண்ணோம். இது அத்திமர துணி இல்லாதபடி இருக்கலாம், திராட்சை பலன் இல்லாதபடி இருக்கலாம், ஆட்களுடைய ஆணிகள் இல்லாதபடி இருக்கலாம், தானியம் விளையாதபடி போய் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆகுக்கு என்ன சொல்கிறார்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த நாள் பகல் வேளையில, இந்த மகிழ்ச்சியான பகல் வேளையில என்னோட வாழ்க்கையில பல நஷ்டங்கள் வந்திருக்கலாம், பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம், பல வேதனைகள் வந்திருக்கலாம், பல துயரங்கள் வந்திருக்கலாம், பல இழப்புகள் வந்திருக்கலாம்.
அதை கண்டு நாம் தைரியப்பட்டு போகல. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்த நாள், இது ஒரு அருமையான நன்மைக்கு நாள், இது ஓய்வு நாள். இந்த அருமையான நன்மைக்கு நாளா இந்த வேளையிலே இந்த பகல் வேளையிலே கர்த்தரை எப்படி நாம் ஆராதிக்கிறோம், எப்படி நாம் சேவிக்கிறோம். இதோ தாவீது சொல்லிக் கொடுக்கிறார், உற்சாக மனதோடு கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உற்சாகமான மனம் நமக்கு இருக்கணும்டா. நிச்சயமா கர்த்தர் பலத்திலே பலனடைய பண்ணுவா. மகிழ்ச்சி நம்மை நிரப்புவா. ரகத்துவை ஆசீர்வாதம் நம்மை இடை கட்டுவா. ஏனோ தானே என்று இது இன்னைக்கு ஆராதனை இல்லையே, இந்த ஆராதனைக்கு ஸ்தலத்தில் போக முடியவில்லையே என்று ஒதுங்கி நம்ம இருக்காங்க. நம்ம இருக்கிற இடத்துல நான் திட்ட தெளிவா கர்த்தரை ஆராதிப்போம் என்றா கர்த்தர் நமக்கு இறங்கி வருவா. இது அதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியா புத்தகத்துல படிக்கும் போது இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் கர்த்தரை எப்படி பரிசுத்தம் நெகேமியா புத்தகம் அவருடைய 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் அதனுடைய 43ஆவது வசனம். ஓ தேவ கிருபை, தேவ கிருபை. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். பலிகளை செலுத்தி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி கொண்டார்கள். பலி என்பது ஆராதனை, பலி என்பது காணிக்கை, பலி என்பது தேவனை துதிக்கிற துதி, பலி என்பது ஆடல் பாடல், பலி என்பது அபிஷேகத்தின் தேவனை ஆராதிக்கிற அனுபவம். அவர்கள் தேவ சமூகத்திலே இதோ அடிவந்தத்து கொண்ட பாவனுடைய அடிவந்தத்து கொண்ட ஜனங்கள் இதோ நெகேமியாவுடைய நாட்களிலே எருசலேமுக்கு வந்து இது அரங்கத்தை கட்டி அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆர்ப்பரிப்பாக மகிழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவிதம் மகிழ்ந்து கை கொண்டார்கள், மகிழ்ச்சியோடு பலி செலுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கை நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏனோ தானே கர்த்தரை ஆராதிக்கிற நிலை நம்மில் இருக்கக்கூடாது, சோம்பேறிகளா நாம் இருக்கக்கூடாது. உற்சாகமான மனம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அவிதமா உற்சாகமான மனதோடு சாலமோன் கர்த்தரை ஆராதித்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் விசேஷமான ஞானத்தையும் திரவிய சம்பந்தங்களை ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் போஷியத்தை கொடுத்து அவருடைய நாட்களில் ஒரு யுத்தமில்லாத அனுபவத்திலே பெரிய சமாதானத்திலே கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், எவ்விதமாக ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்கிறோம். நம்முடைய சொந்த வேலை, நம்முடைய சொந்த காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தான கட்டாயமா செய்ய பார்க்கிறோமா? அல்ல தேவனுக்கு மகிமையான இடம் கொடுத்து கர்த்தரை பார்த்து அமர்ந்திருந்து நாம் வேதத்தை தியானித்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அது ஆலயமாகிய தேவ சமூகத்திலிருந்து அல்ல நம்முடைய வீடே நம்முடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எங்கே நாம் வருமானமாக இருக்கிறோமோ அந்த கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனா நான் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படியெல்லாம் நம்முடைய வீட்டை அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கிறோமா? நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்மை தேவனை கர்த்தரை அர்ப்பணிப்போம். அமிதமா தேவனை ஆராதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷமான ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. கர்த்தருக்கு நாம் மகிழ்ச்சியா இருந்தால்தான் அது நமக்கு பலனா இருக்கிறது. நெகேமியா புத்தகம் அவருடைய 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே அருமையான கர்த்தருடைய இதோ தாஸ்தர் இதோ நெகேமியா சொல்லுங்க, வாசிப்போம். நெகேமியா 8:10. கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்று இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு ஒரு பலனா இருக்கிறது. மகிழ்ச்சி இல்லாவிட்டால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சரீரம் ஒன்றுக்கு ஆகாது, பலனற்றவனாய் போகிறான், இதோ ஆரோக்கியற்றவனாய் போகிறான், இது சௌக்கியமற்றவனாய் போகிறான். அப்படிப்பட்ட நிலை அல்ல. நாம் கர்த்தருக்குள்ளதான் மகிழ்ச்சிக்குள்ளே சந்தோஷப்பட்டு கை கூறும் போது இதோ இந்த நாளிலே நெகேமியா சொல்லி கொடுக்கிறார், இன்னைக்கு விசாரப்பட வேண்டிய நேரம் அல்ல, இன்னைக்கு துக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல. இது கர்த்தருக்கு தந்த நாள், இது பரிசுத்தமான நாள், இது ஆசீர்வாதமான நாள், இது உயிர்த்தெழுந்த நாள். இன்னைக்கு இல்லாதவர்களுடைய பங்குகளை அனுப்பி கொடுக்க வேண்டிய நாள், அவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டிய நாள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலனா இருக்கிறது என்று நெகேமியா சந்தோஷத்தோடு கர்த்தருடைய நாமத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாம் சேர்ந்து கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கடை கூறுவோம். கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாம் ஒரு நாள் தேவனுடைய மகிமையான வருகையை சந்திக்க நாம் இதோ ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அந்த வருகை அவருடைய வருகை இருக்கலாம். அப்படி இருக்கும் என்றால் அந்த நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையில் இருக்கிறது.
இருக்கிறதா? அந்த மாறாத சந்தோஷமும் நிரந்தரமான மகிழ்ச்சி நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். இதோ அதுதான் நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்போ தேவனுடைய சொந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த நேரங்கள் முழுவதும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து துயரப்பட்டு துக்கித்து நம்முடைய நாட்கள்லாம் வேதனையை பற்றி கடந்து போவதாக இருக்கும். இல்லை, இந்த நாள் பகல்களில் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை கண்டு பக்தர் பாடும்போது, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றே என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றே என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பவனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பவனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த வாசலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த வாசலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. மகிழ்வோ மகிழ்வோ இனமாக மகிழ்வோ ஏசுராஜன் நம் சொந்தமாயினா. மகிழ்வுலகே சொந்தமாயினா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் சன்னிதானத்திலே மகிழ்ந்து நாம் கழிவுற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளில் தேவாதி தேவனுடைய சமூகத்திலே இந்த சந்தோஷத்தின் பலிகளை, உற்சாகத்தின் பலிகளை, தேவ சமூகத்தின் மகிழ்ச்சியின் பலிகளை நாம் செலுத்த வேண்டிய நேரம். நாம் சங்கீதத்தில் படிக்கிறோம், இதோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. நாம் கர்த்தரிடத்தில் போ, நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை ரட்சித்தார், பாவத்தை விடுவித்தார், சாபத்தை விடுவித்தார், அந்தகாரத்தை விடுவித்தார், அவருடைய பிள்ளைகளை நம்மை மாற்றினார், நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றியாக மகிழ்ந்து நாட்களை கூர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இதோ அமிதமான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை நன்றாக வாசிப்போம், அதை தியானிப்போம், அதன்படி செய்யணும் அர்ப்பணிப்போம். வேத வசனம் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறது, ஆறுதலை கொண்டிருக்கிறது, சமாதானத்தை கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இதோ ஓய்வு நாளை ஏனோ தானே என்று நிர்விசாரமாக இதோ ஒரு ஏனோ தானே என்ற நிலையில் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் இது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கு தந்த பண்டிகை நேரம், இது கர்த்தர் வீட்டிருந்த நேரம். இந்த நாளை கர்த்தரை விதம் ஆராதிக்கிறோம், மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போம், உற்சாகமான இதயத்தோடு ஆராதிக்க ஆரம்பிப்போம், மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு உங்களால் கழி வருவோம். புதிய சந்தோஷத்தினால், புதிய மகிழ்ச்சியினால், புதிய கிருபையினால் இந்த நாள் பகவை கர்த்தருடைய ஆசிரிக்க போகிறார். எத்தனை பிரச்சனை இருந்தால், எந்த சூழ்நிலை இருந்தால் இதோ தேவனை ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரைப்படுத்தினது போல ஆண்டவர்களே உங்களுடைய இதோ சைனிக்கு எடுத்த சூழ்நிலைகளே எந்த பிரச்சனை அவைகளை சிந்திக்கல, கர்த்தருடைய வாழ்க்கையில தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நினைத்தவர்கள் நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இனிமேல் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போகிறபடினா இதோ கர்த்தரை பயன்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷப்பட்டு கைகூறுகிற நேரம் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்தார். இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று செய்திருக்கார் பாடினது போல. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அந்த தேவன் பாவத்தை வாக்கியத்தை சாமத்தின் ஜீவித்து தன்னுடைய வாழ்க்கையை சின்னடித்து கூட எத்தனையோ மனுமக்கள் மத்தியில அருமையான தேவனுடைய உன்னை தேவன் தமக்கு தெரிந்தெடுத்து ஊரில் வம்சத்தின் தெரிந்தெடுத்து சீயோருக்கு நேராக மகிழ்ச்சி பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, ரட்சிப்பின் சந்தோஷத்திலே உன்னை நடத்தி கொண்டு எவ்வளவு பெரிய வாக்கியம். இந்த ஏசாயா பாடும்போது விதமா சொல்லுகிறார், கர்த்தருக்குள் இதை பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என் ஆத்மம் களிகொண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த களிப்பு மகிழ்ச்சிகளுக்குள்ளே வரட்டும், கர்த்தருக்குள்ளதான இதோ அனுமனுக்குள் வரட்டும். இதோ ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுக்குள்ளே போய் கர்த்தருக்கு சந்தோஷப்பட முடியும். ஆகிய இந்த நாள் பகல்களிலே கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க
ஆராதிக்க பழகுவோம், சந்தோஷத்தோடு ஆராதிப்போம், மகிழ்ச்சியோட இந்த மகிமையான நாளை சந்தோஷமாக ஆர்ப்பரித்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க ஆரம்பிப்போம். நாம் தேவனுடைய சுதந்திர மகிழ்ச்சியோடு அவருடைய சுதந்திரத்தை பாடி துதித்து ஆடி பாடி உற்சாகமான இதயத்தோடு அவர்களை கை கூறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் போடுவோம். எல்லாரும் தேவ சமூகத்திலே ஒரு முகமாக நாம் தேவ சமூகத்தை ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்ப முடியும், அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்ப முடியும், அவருடைய கிருபையால் நம்மை நிரப்ப முடியும், அவருடைய மகிமையால் நம்மை ஆளுகைப்பட முடியும், நம்முடைய அபிஷேகத்தால் நம்மை ஆளுகைப்பட முடியும், நம்முடைய வேதனைகள் மாற முடியும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், நெருக்கங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருடைய வஞ்சக சூழ்ச்சிகள், இடையூறு எதுவுமே நினையாதபடி உடைய இருதயம் கர்த்தருக்குள்ள பூரிக்கட்டும், உடைய இருதயம் கர்த்தருக்குள்ள சந்தோஷிக்கட்டும். மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்வோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரு முகமாக நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள் களிகூருவேன் தேவனுக்குள். மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள் களிகூருவேன் தேவனுக்குள்.
சோதரிப்போம், வார்த்தைகளை சோதரிப்போம், பெரியவர்கள் எழுந்ததை சோதரிப்போம். மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நம்மை சோதரிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கிறதுக்கான கிருபை தேவரீதியை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கூடி வந்த பிள்ளைகள் யாவரையும் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் வேதத்தை நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவுடைய வேதாம்சங்களை கர்த்தாவை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தந்து அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாக இரு. அவர் வேண்டுதலை நிறைவேற்ற சொன்னது போல ஆமாண்டவர் உங்களிடத்தில் நாங்கள் எப்போதும் மனமகிழ்ச்சியா இருக்க இந்த கிருபைதான் எங்களை காணப்பட்ட முறுமுறுப்புகள், பிறப்புகள், உனக்கு பிரியமில்லாத சோர்வின் ஆவிகள், தேவைக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே அப்புறப்படுத்தி போடும். துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை. காரணம் அவருடைய இருதயம் கர்த்தாவை கடலின் அலையை போல ஒங்கரைத்து அதை சேற்றை கரையை கற்கக்கூடியதாக இருக்கிறது. அபிநமான நிலையெல்லாம் தேவ ஜன எப்பொழுது கர்த்தர்கள் சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் கர்த்தா மகிழ்ச்சி கைகூட ஆவியானவராக எங்காவது பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த நாள் பகல் நேரத்தில் யார் யார் சோர்வோடு வேதனையோடு இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய விசேஷமான அற்புதங்கள், தேவனுடைய வேதத்தின் ஆறுதலை கட்டளையிடுவீராக. நாங்கள் ஆராய்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் எங்களுடைய மத்தியில் ஜீவிக்கிற தேவனாயிருக்கே. கர்த்தாவுடைய கண்கள் எப்போது எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தை கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது அவனமாக எங்களை நோக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். என்னை நடக்க சிந்தை என்ன எங்களுடைய பார்வை எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீ கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சொந்தம் வந்த பிள்ளைகள் யாரோட தேவ சொந்தம் இருக்கட்டும். கொரோனாவை பயங்கரமா கொள்ளையினா பாதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நாமே கொண்டு கண்ணோக்கியதாக நல்ல ஒரு தெய்வீக விடுதலை கற்றுக் கொடுக்க தங்கள் பிரியர்களை வந்து வேதனைப்பட்ட மக்களுக்கு விடுதலையும் ஆரோக்கியம் சமாதானம் கற்றுக் கட்டளையிட தேவனை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். கூடிய இந்த யாவை நீ தொடர்ந்து ஆசிரியர் தேவ சமாதானம் தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். வேதத்தின் மகிமையான இடம் கொடுக்கிற பிள்ளைகளா, எப்போதும் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராய்க்கிற பிள்ளைகளாக கர்த்தர் உதவி எங்களை தாழ்கிறோம். பிரியாத நேசத்தை கிருபையின் சமாதானம் தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தி காத்துக் கொள்ள வேண்டும் என்று அரவணைக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மளோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.